டொராண்டோ நகரம் முழுவதும் கடந்த இரவு முதல் பெய்து வரும் கனமான பனிப்பொழிவு காரணமாக நகராட்சி நிர்வாகம் அவசர நிலை பனி அகற்றும் பணிகளை தொடங்கியுள்ளது. முக்கிய சாலைகள், நெடுஞ்சாலைகள், பஸ் பாதைகள் மற்றும் மருத்துவமனை செல்லும் வழித்தடங்கள் முதற்கட்டமாக சுத்தம் செய்யப்படுகின்றன. நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்ததாவது, இந்த பனிப்பொழிவு கடந்த சில ஆண்டுகளில் பதிவான மிக கனமான பனிப்பொழிவுகளில் ஒன்றாகும். பல இடங்களில் 20 முதல் 30 சென்டிமீட்டர் வரை பனி தேங்கியிருப்பதால் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பனி அகற்றும் இயந்திரங்கள், லாரிகள் மற்றும் தொழிலாளர்கள் 24 மணி நேரமும் பணியாற்றி வருகின்றனர். ஆனால் நகரம் முழுவதையும் முழுமையாக சுத்தம் செய்ய பல நாட்கள் ஆகலாம் என நகராட்சி எச்சரித்துள்ளது. குறிப்பாக குடியிருப்பு பகுதிகளில் உள்ள குறுகிய சாலைகளில் பனி அகற்றுவதற்கு கூடுதல் நேரம் தேவைப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. பனிப்பொழிவு காரணமாக சில பஸ் சேவைகள் தாமதமாகவும் சில பாதைகளில் போக்குவரத்து மெதுவாகவும் நடைபெறுகிறது. பொதுமக்கள் அவசியமற்ற பயணங்களை தவிர்க்கவும் வாகன ஓட்டிகள் மெதுவாகவும் கவனத்துடன் ஓட்டவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் நடைபாதைகளில் பனி உறைந்து இருப்பதால் மூத்தோர் மற்றும் குழந்தைகள் மிகவும் கவனமாக நடந்து செல்ல வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அவசர சேவைகள் முழுமையாக செயல்பட்டு வருகின்றன என்றும் நகராட்சி உறுதி செய்துள்ளது.